ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம், செவ்வாய் நட்சத்திரம். 2 பாதங்கள் மகரத்துல, 2 பாதங்கள் கும்பத்துல இருக்கு. ஸோ அதோட தத்துவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மிருகசிரேஷம், சித்திரை, அவிட்டம் செவ்வாயினுடைய வரிசை நட்சத்திரங்கள். அதில் வந்து இப்போ 3வது சைக்கிள் அப்படிங்கிறதுல தான் இந்த அவிட்டம் வருது. இந்த அவிட்டம் செவ்வாய்ங்கிறதுனால அது முருகன் தான், அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து இந்த செவ்வாய் அப்படிங்கிறது கர்ம வீரன்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து மிருகசிரீஷம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டது. அதே மாதிரி சித்திரை அப்படிங்கிறது கொஞ்சம் வியாபாரத்தன்மை உண்டது. அதே இந்த அவிட்டம்னு வரும்பொழுது மட்டும் என்னன்னா சுறுசுறுப்பு, ஆதிக்க குணம், பவர், ஆளுமை, பதவி, ஆளுமை, அதுக்கு வந்து உறுதியாக அவிட்டத்துக்கு உண்டு. நிர்வாக திறமை மட்டுமில்ல, நாலேஜு, இம்ப்ளிமெண்டேஷன், டெவலப்மெண்ட்டு, அடுத்தடுத்து பெரிய வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுல முக்கியமான பங்கு வகிப்பவர்கள் அவிட்ட நட்சத்திரம். பழமொழி கேட்டிருப்பீங்க, அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டு பூனையின் பொண்ணாகும் அப்படின்ட்டு. அது வந்து தவிட்டு கூட்டம் என்ற குறியீடை வச்சு வந்தது அந்த பழமொழி. அதாவது எண்ணிக்கையில் அடங்காதது, எண்ணிக்கை அதிகமானதுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து திருவோணத்துக்கு ஒரு 3 நம்பர் கொடுத்தேன். ஆமாம். இந்த அவிட்டத்துக்கு மட்டும் நம்பர் என்னன்னா பலன்னு அர்த்தம். பலன்னா சோமினி. ஓ, அப்போ பார்த்துக்கோங்களேன். அப்போ இது வந்து பல மடங்கு பெருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் எடுத்தால் பிரம்மாண்டமான வளர்ச்சி, ஒரு இண்டஸ்ட்ரி நடத்தினா அதுலேயும் பிரம்மாண்டமான வளர்ச்சி. இன்றைக்கி நிறைய ஒரு பிரான்ச்சஸ் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் பல எண்ணிக்கையில் வர்றதெல்லாம் அவிட்டத்தினுடைய தாக்கம் தான். அப்போ காலச்சக்கரத்துக்கு கர்மஸ்தானத்தில் இருக்குது. 10ஆம் இடம் தானே தொழில். அங்கே வந்து அந்த பவரை வச்சுருக்கு. அது மிலிட்ரிக்கும் பொருந்தும், அரசாங்கத்துக்கும் பொருந்தும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசாங்கத்துக்கும் பொருந்தும், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கும் பொருந்தும், பூமி, ரியல் எஸ்டேட், விவசாயத்துக்கும் பொருந்தும். அப்பேற்பட்ட அற்புதமான நட்சத்திரம் அது. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கணும் அப்படின்னா கர்மா வேணும். ஸோ என்ன கர்மா வாங்கி இவங்க பிறந்திருக்காங்க? கடமை தான் முக்கியமாக. என்ன கடமை அப்படின்னா வந்து ஒரு மாதிரி பொறுப்பெடுத்து செய்கிறதுங்கிற கடமை. அதாவது நான் தலைமை தாங்கி நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு கடமையை எடுத்து செய்யணும். அதுலேயும் வந்து ஒரு தளபதி மாதிரி. செவ்வாய்ங்கிறது போர் வீரன் மாதிரி. நம்ம இதில் பேசும்போதே சித்திரையில் செவ்வாயை பற்றி சொல்லும்போதே சொன்னேன். அதனால் இது வந்து அதை விட டாமினேட்டரான நட்சத்திரம். இந்த அவிட்டம் வந்து காரியத்தை செஞ்சு முடிக்கிறது. மற்றதெல்லாம் வந்து ஒரு பிளானிங் தான் போடும். இது வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க். அதனால் இந்த அவிட்டம் வந்து சாதனை புரியக்கூடியது, சாதனை படைப்பதற்காக வந்தது. இப்போ வந்து வீர மரணம்னு சொல்கிறோம் இராணுவத்தில். அதுக்கெல்லாம் வந்து இதுதான். யுத்தத்துக்கு அதிகாரி செவ்வாய். ஒரு நாட்டுக்கு யுத்தம் நடக்குதுன்னா அதுக்கு அதிகாரி செவ்வாய் தான். சனியினுடைய வீட்டில் செவ்வாய். அப்போ அதனுடைய அமைப்பு வந்து அப்படி வேலை செய்யும். கர்மஸ்தானம். இன்னொரு பகுதி அங்கே கும்பத்தில் இருக்குது. அப்போ அந்த கும்பமும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மக்கள் கூட்டத்தை வளைச்சி போட்டு செல்வாக்கை வளர்த்துறது, நண்பர்களை வளர்த்துறது, தனக்கென்று ஒரு கூட்டத்தை நிர்மாணிச்சுக்கிறது, இப்படி வந்து ஒரு நிர்வாக திறமையை பறைசாற்றக்கூடியது அந்த செவ்வாயினுடைய தன்மை, அவிட்டத்தினுடைய தன்மை. இப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது இப்போ 2 ராசிக்குள்ள இருக்காங்க, கண்டிப்பாக முற்றிலும் வேறுபடும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு பாதமாக பார்த்துடலாங்க. முதல் பாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயத்தை பற்றி சொல்லுங்க. முதல் பாதம் வந்து ஆளுமை திறன், அரசியல், நிர்வாகம், கலை திறமைகள். இப்போ வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸோ வந்து நுணுக்கமாக படிக்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. மருத்துவத்துலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. மெயினாக சர்ஜரி, செவ்வாயினாலே சர்ஜரி, அதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. முதல் பாதத்துக்கு வந்து நல்ல சுய தொழில் பண்ணாலும், ஒரு இடத்துல ஸ்தாபனத்தில் இருந்தாலும் தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. இருந்து அதில் மிகப்பெரிய பல்கான ஒரு பதவி, புகழ், பணம் எல்லாத்தையுமே அடைவாங்க. நல்ல வளர்ச்சியுடைய ஒரு வாழ்க்கை, குடும்பத்தையும் நிர்வகிச்சுக்கிட்டு தொழிலையும் நிர்வகிச்சுக்கிட்டு சுகமாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் அவிட்டம் ஒன்று. 2ஆம் பாதம். 2ஆம் பாதம் வந்து தொழிலாக பண்ணாமல் கொஞ்சம் சர்வீஸாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறது, அது மாதிரி சம்பளம் வாங்குகிற வேலை, ஜாப் ஒர்க் பண்ணுறது, செஞ்சு கொடுக்கறது, இது மாதிரியான பேஸில் பண்ணலாம்.
இவங்களுக்கு வந்து அந்த 2ஆம் பாதம் வந்து குடும்ப வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி குறைவு தான். இப்போ ஏன்னா பொருள் பற்றுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்ல வசதி வாய்ப்பு சம்பாத்தியம் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். பட் வந்து இவங்களுக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியாது. மாற்றங்கள், இடமாற்றங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கூட பிறந்தவங்களாகட்டும் அல்லது உறவினர்களாகட்டும் தாய் தகப்பனாகட்டும் ஏற்ற இறக்கத்தோடு தான் பழகுவாங்க. கொஞ்சம் பாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து பிரிவினை வர மாதிரி இருக்கும், மறுபடியும் சேர்ந்துக்கிற மாதிரி இருக்கும். இப்படியே மாறி மாறி 3ஆம் பாதம். 3ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்பமாக வாழக்கூடியவர், அதாவது ஜோவியலாக வாழ்வாங்க, இன்பமாக வாழ்வாங்க. சில பேருக்கு கலைத்திறமை நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீர விளையாட்டு ஸ்போர்ட்ஸில் புகழ் பெறுறது இதெல்லாம் இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதிகமாக. ஆமாம், அதிகமாக இருக்கும். செவ்வாய் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் இல்லை கண்டிப்பாக. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸாக எடுத்து செய்கிறாங்கல்ல, பால் தயாரிக்கிறது, பேட் தயாரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்போர்ட்ஸு ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறது, ஸ்போர்ட்ஸில் டீச்சிங் லைனில் இருக்கிறது, இதெல்லாம் நடத்துறது எல்லாமே சூட்டபுளாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு இந்த 3ஆம் பாதம் ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு கும்பராசி 11ஆம் வீடு, அதனால் வந்து புகழ் இன்டர்நேஷ்னல் லெவலில் போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாதம். 4ஆம் பாதம் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க. பெருசாக டாமினேட் பண்ணணுங்கிறது எண்ணம் இருந்தாலும் முடியாது. அதனால் ஒரு ஓரத்தில் ஒரு ஒதுக்குப்புறமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு. சில பேர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸே எங்கேயாவது ஒன்று இருக்கும், ஒரு இன்டீரியராக போகணும் அந்த மூலையில் இருக்குங்கிற மாதிரி, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் நடத்துறது, அந்த மாதிரி இடத்துல இருக்கிறது, அப்படி ஒரு வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் படிப்படியான முன்னேற்றம் தான், எடுத்த உடனே டெவலப்மெண்ட் இருக்காது. நிறைய கஷ்ட நஷ்டங்களை பட்டு பின்பகுதியில் வந்து நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. இவங்களுக்குமே திருமணம் இதில் வந்து நம்ம எப்படி 2ஆம் பாதத்துக்கு சொன்னோமோ அது மாதிரி இவங்களுக்குமே கஷ்ட நஷ்டங்கள் கலந்த வாழ்க்கை தான். பட் இவங்களுக்கு வந்து பகையாகி பிரியாது, ஆனால் சமாளிச்சுக்குவாங்க. ஆனால் சண்டை சச்சரவோடு போவாங்க. அந்த 2ஆம் பாதத்தில் வந்து பிரிவினை வர்றதுக்கும் வாய்ப்பு. ஏன்னா இவங்க அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டு பார்த்தீங்கன்னா ஐயா போராட்டம். வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது, நான் எவ்வளோ பேர் சண்டை போடுறது, இந்த பாருங்க போர், இந்த போராட்டம் இதெல்லாமே செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவம் தான். ஏன் இவங்களுக்கு அந்த எண்ணம் வருதா, இல்லை அப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழுதுங்களா ஐயா? செவ்வாய் வந்து உணர்ச்சி வசப்படுற கிரகம். அதனால இப்போ ஒரு பக்குவமாக மைண்டு திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே மைண்டு வந்து ஆக்ஷனில் இறங்கிடுது. ஒரு ரிசீவ் பண்ணி ஒரு விஷயம் வருது, ஒரு செய்தி வருது, அதை ரிசீவ் பண்ணி அதை சீர்தூக்கி பார்த்து அதில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு அனலைஸ் பண்ணாமல் அதை கேட்ட உடனே ஜிவ்னு ரியாக்ட் பண்ணுறது, அந்த எமோஷன் கேரக்டர் வந்து செவ்வாயினுடையது. அதுதான் அவங்களுக்கு இது. அது சனி வீட்டில் இருக்கிற செவ்வாய்ங்கிறதுனால இப்போ மகர ராசியில் செவ்வாய் உச்ச வீடு, அந்த மாதிரி இருக்கிறதுனால அது வந்து தன்னுடைய ஆவேசத்தை காட்டக்கூடிய கிரகம் அங்கே அந்த நட்சத்திரமாக செயல்படுறதுனால. இப்போ பாருங்க, சந்திரன் சனிக்கு ஆகாதவர், அதே மாதிரி சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அந்த மகர ராசிலையும் சரி கும்பராசிலையும் நிகழுது. ரெண்டுமே சனி வீடு தான். அதனால அந்த ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு, இதில் விருச்சிகத்தில். அப்போ விருச்சிகத்தில் இருக்கிற சனி அவர் ஒரு மாதிரி இவருடைய ஆக்ஷனுக்கு ஒரு ஹோல்டிங் பண்ணுவார். இங்கே இருக்கிற செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா இவர் வந்து அந்த சூழல் வந்து இவருக்கு எதிர்ப்பாக மாறும், அதனால போராட தோண்டும். இப்போ 10ஆம் இடம்ங்கிறது என்ன, சூழல். ஒரு தொழில் பார்க்குற இடம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபேக்ட்ரின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இந்த செவ்வாய் வந்து தான் அதிகாரத்தை காட்டணும்னு நினைக்கும் போது அங்கே ஆவேசத்தோட தானே காட்டுவார். தப்பான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவசரப்பட்டு. அந்த அவசரங்கிறது அந்த அவசரம்ங்கிறது அவங்களுடைய திசா புத்திக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். சில பேர் வந்து அந்த போராட்டத்தினால பேர் வாங்கி புகழ் வாங்கி அதுலவே வந்து ஒரு பிரபலம் அடைஞ்சிறதும் உண்டு. செவ்வாய் பலவீனம் அடைஞ்சிட்டால் அது தேவையில்லாமல் அந்த உணர்ச்சி வசப்படுறதுனால பாதிக்கப்படுறதும் உண்டு. இப்போ எப்படி நம்ம கேதுவுக்கு சொன்னோம், நல்ல கேது கெட்ட கேது, அது மாதிரி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நல்ல செவ்வாயாக இருந்தால்தான் இவங்களுக்கு அதில் வீரத்துக்கு மதிப்புண்டு, வளர்ச்சி உண்டு.
இது வந்து கெட்ட செவ்வாயா இருந்தால் அந்த கோபமோ அந்த ஆவேசமோ இவங்களுக்கே பாதிப்பா முடியக்கூடிய அமைப்பு கொண்டு வந்து. அதே மாதிரி இன்னொரு கேள்விங்கய்யா, இதுவும் பாத்தீங்கன்னா சகோதரர் ஒரு காரகத்துவம் வந்தாங்க. சகோதரர் வந்து இருந்தும் பிரயோஜனம் இல்லை, எனக்கு உதவியா எதுவும் பண்ணல, அவர் ஏன் இது பண்றாருன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் வந்து அவர் மேல பாசமா இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இந்த நேரத்துல ஏதாவது காசு பணம் இல்லாம இருந்தாலும் உபதேசமாச்சு சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அது நாங்க நிகழவே மாட்டேங்குதுன்னு சொல்றோம். பொறாமை குணம் தாங்க. ம் இப்ப பாத்தீங்கன்னா சனி வீட்டுல செவ்வாய் அப்படின்னாலே ம் சனியினுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு தனக்குள்ள ஒரு வைராக்கியம் வஞ்சத்தை வச்சிருக்கிறது தான் சனி. ம் செவ்வாயினுடைய கேரக்டர் தடாலடி கேரக்டர். ம் இந்த ரெண்டனுடைய காம்பினேஷன், அந்த காம்பினேஷன் சனி துக்கக்காரகன், செவ்வாய் வந்து சண்டைக்காரகன். ஒரு ஈகோ கிளாஸ் ஆகுங்க. ஈகோ கிளாஸ், பொறாமை, ம் அது இல்லாமல் அந்த பொறாமைனால தான் ஈகோ வருது. ம் அந்த ஈகோ வரும்போது பகையை கொண்டு வந்து விட்டுருது. ம் அப்போ அந்த பகை பண்ணும்போது வார்த்தைகள் வந்து அதிகமாக பேசுவோம். ஒரு ரிவெஞ்ச். வார்த்தைங்கிறதுல செவ்வாய் சவுண்டு விடுறவர்னு அர்த்தம். ஓ ஓ அதனால் அந்த சவுண்டு விடுறதுனால சண்டைக்காரனாவே தோற்றம் அளிச்சிடுறாங்க. அதனால எப்பவுமே ஒத்து போகாது. ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிவெஞ்சை எடுத்துருவாங்க, ஒத்தும் போக மாட்டாங்க. ம் அதாவது எதிரியாவே பார்க்கக்கூடிய அமைப்பு வந்துடும். ஐயா, இவங்க உபயோகப்படுத்தக்கூடிய அந்த குறியீடுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. குறியீடுன்னு எடுக்கும்போது மரம் வந்து வன்னி மரம். ம் வன்னி மரத்துக்கிட்ட போய் ம். இவங்க ஏதாவது பிரார்த்தனை பண்ணாங்கன்னா நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு 10ஆம் பாவம் இவங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா அவிட்டத்துக்கு தொழில் நல்லா இருக்கும். ம் இல்லை உறவுகள் சரி வரணும் அப்படின்னா 5ஆம் பாவம் கனெக்ட் ஆகும். ம் 2 6 10ன்னா நம்ம வந்து தொழிலுக்கு பயன்படுத்தலாம். உறவுக்கு பயன்படுத்தினா 1 5 9 3 7 11 உறவுக்கு பயன்படுத்தலாம். 8 12 வந்தால் இவங்க அதை வழிபாடு பண்ணக்கூடாது. இது ஜென்ரலாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான். மரம் வந்து வன்னி மரம், பறவை வந்து பொன்வண்டு. ம் இந்த பொன்வண்டு அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து சேகரிக்கும் தன்மை. ம் அதாவது இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் ஆகட்டும், ஒரு இதாகட்டும், காத்திருந்து ரெடி பண்ணுறாங்க இல்லையா, ஆமாங்க. அந்த மாதிரி சேகரிக்கும் தன்மை. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான ஒரு விஷயத்தை பொன்வண்டு சுட்டி காட்டு. ம் அதே மாதிரி மிருகம் வந்து பெண் சிங்கம். ம். இப்போ பெண் சிங்கம் வச்சிருக்கிற இப்போ வந்து வாகனமாக வச்சிருக்கக்கூடிய தேவதைகளை வழிபடலாம். ம் சிங்கம் வச்சிருக்கிறது இப்போ சௌடேஸ்வரி அம்மன், சௌடேஸ்வரி அம்மன். இந்த மாதிரி எல்லாம் பெண் சிங்க தேவதைகள் வச்சிருக்கிற தேவதைகள் வழிபடலாம். நிறைய இடத்துல காளி அம்மன் கோயிலில் கூட பெண் சிங்க வாகனம், மூகாம்பி பெண் சிங்கம். பெண் சிங்க வாகனம் வச்சிருப்பாங்க. ம். வச்சிருக்கிற இடத்துல பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இடம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி, ம் ஆலயம். ஆலயம். ம் அதனால் அந்த ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வர்றது, விசிட் பண்ணுறது, ஃபேக்ட்ரி நடத்துறது, தொழில் ரீதியாக இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டு, இதெல்லாம் ஆலைங்கிறது. இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி சிம்பிளையே கிரியேட் பண்ணிக்கலாம். ம் ம் ம். அதே மாதிரி தவிட்டு கூட்டம் அப்படிங்கிறது வடிவம். தவிட்டு கூட்டம்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதை வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி லோகோவாக காமிச்சிக்கலாம். ஓகே ஓகே. ஒன்று பலவாக மாறுது இல்லையா, பலவா தவிட்டு கூட்டம். அது மாதிரி கூட்டம் கூட்டமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கலாம். காமிச்சுக்கலாம். சிறப்பு சிறப்பு. அது மாதிரி உங்களுக்கு வேதம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்திராக்னி. இந்திரா. இதுலேயும் சப்தகன்னி மாதிரி தான் வரும். ம் இந்திராணி ம் அப்படிங்கிறது சப்தகன்னியில் இந்திராணின்ற தேவதை உண்டு. அதையும் வழிபடலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பழனி முருகன். ம் பழனி முருகன் கெட்டியா பிடிச்சிக்க வேண்டியதுதான். ஐயா, உங்க ஐயாவின் அறிவுரை அதை கொஞ்சம் சொல்லுங்க, என்ன விஷயத்தை மாத்திக்கலாம்? அதான் சகோதர வழியாகட்டும், நம்ம கூட பிறந்த இடத்துலையோ நம்ம பெற்றவர்கள்கிட்டயோ வேகத்தை காட்டாமல் கொஞ்சம் சவுண்டு போட வேண்டி வரும், எமோஷன் வரும். அந்த எமோஷனை கட்டுப்படுத்தி போயிட்டோம்னா பகை இல்லாமல் போகும். ம் இந்த வாழ்க்கையில் வந்து பகை தான் முடிவுன்ற நிலைமைக்கு சூழ்நிலை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறது தான் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய துரதிர்ஷ்டம். ம் ம் ம். அது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம புரிஞ்சிக்கல, நான் மனசுக்குள்ளே வச்சிருக்கிறேன், இவங்க யாரும் புரிஞ்சிக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது புரிஞ்சிக்கலாங்கிற போது நீங்கள் அதையே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ம் ம். அந்த மாதிரி ஒரு பாலிசி எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க நல்லாயிருக்கும். சிறப்புங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. அற்புதமா சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாங்க. நன்றி. நன்றி.